ஒரு அம்மாவுக்கு மாசம் அவங்க கணவருடைய பென்ஷன் வருமா. ஒரு மாதம் அந்த பென்ஷன் அந்த அம்மாவுக்கு வரல, நின்று போச்சு. ஒரே ஒரு அந்த ஏழை தாய் அந்த பாட்டிமாவுக்கு அவங்க கணவருடைய பென்ஷன் வரல. அந்த அம்மாவுக்கு ரொம்ப பயம் உண்டாயிடுச்சு. அந்த அம்மா இருக்கிற இடத்துக்கு வாடகை கொடுக்கணும், தண்ணி எடுக்கணும், சாப்பிடணும், இதுக்கெல்லாம் தான் அந்த பென்ஷனை உபயோகித்து கொண்டிருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு அந்த பணமே வரலையா. அப்ப அந்த அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா உணர்ந்தாங்க. நான் எப்படி வாழ போறேன் அப்படின்னு தெரியல அப்படின்ட்டு. அவங்க இருந்தது ஒரு காட்டு பிரதேசத்தினுடைய பக்கத்துல, ஒரு ஃபாரஸ்டுக்கு பக்கத்துல அவங்க குடியிருந்தாங்க. அப்போ அந்த வழியா இந்த கிறிஸ்மஸுக்கு இதெல்லாம் நடக்கும் பாருங்க. கிறிஸ்மஸுக்கு எல்லாரும் இதெல்லாம் கொடுப்பாங்களாம், இந்த பொருள் பரிசெல்லாம் கொடுப்பாங்களாம். அப்ப யாரோ ஒருவர் வந்து ஒரு கவர் கொடுத்தாங்களாம். இந்த பாட்டிமா அன்னைக்கு காலையில தான் எழுந்து ஜோம் பண்ணிருக்காங்க. ஏசப்பா, நீ என் கூட இருக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் அதை என்ன செய்யணும், உணரணும், நான் அதை பார்க்கணும், நான் அதை ஃபீல் பண்ணணும், எனக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னாங்களாம். சொல்லிட்டு இந்த அம்மா அந்த கிறிஸ்மஸ் பாடலை பாடிக்கிட்டு எல்லாரும் அந்த மோளெல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. கிறிஸ்மஸ் தாத்தாலாம் ஆடிட்டே வந்தாங்களாம். அந்த கிறிஸ்மஸ் தாத்தா ஆடிட்டே வரும்போது அவங்க பாக்கெட்ல இருந்து ஒரு கவரை எடுத்து அந்த பாட்டிமா கையில கொடுத்துட்டாங்களாம். இந்த பாட்டிமா என்ன நினைச்சாங்களாம், ஏதோ சின்ன சின்ன ஒரு கிஃப்ட் இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்களாம். ஆனா பாருங்க, அந்த அம்மா மாசம் பென்ஷன் வாங்குவாங்கல்ல, அத ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு 2 மடங்கா கொடுத்தாராம். அல்லேலூயா. அந்த பாட்டிமா இவ்வளோன்னுதான் இருக்கும், அப்படியே குதிச்சு சொல்றாங்க, என் இயேசு உயிரோடு இருப்பது மாத்திரமல்ல, அவர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. இஸ் நாட் only alive but the truth is with me. அவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார், என்னோடு கூட இருக்கிறார். அவர் உயிரோடு கூட இருந்தா எனக்கு என்ன, செத்து இருந்தா எனக்கு என்ன சில பேர் சொல்லுவாங்க இல்லையா. ஆனா ஹோப் என்ன தெரியுமா, நம்பிக்கை என்ன அப்படின்னா, இந்த உயிர்த்தெழுந்த இயேசு எங்கேயோ சிங்காசனத்துல அமர்ந்திருப்பது மாத்திரமல்ல, அவர் நமக்குள் வாழ்கிறார், நமக்குள் வாசம் பண்ணுகிறார். உங்களை யாரு கைவிட்டாலும், உங்களை யார் ஒதுக்கினாலும், எதுவுமே நடக்காம இருக்கிறது போல தெரிந்தாலும், பிலீவ், நீங்க கர்த்தரை நோக்கி விசுவாசத்தோடு சொல்லலாம், என்னை உண்டாக்கினவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஒரு இனம் புரியாத சந்தோஷம் உண்டாகும், ஒரு சமாதானம் உண்டாகும். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல ஒரு குறிப்பிட்ட வசனத்தை நான் வாசிக்கும் போது நான் பிரமிப்பு அடைவேன். என்ன அப்படின்னா, அதிகாலமே அடுத்த நாள் காலையிலேயே பேதுருடைய தலை வெட்டப்பட போகுது. ஜெயில பேதுரு ஜோம் பண்ணினானா, கதறினானா, உபவாசம் பண்ணினான்? இல்ல, ரொம்ப கூலா என்ன பண்றாரு, தூங்குகிறார் என்பதாக வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. தானியேல் புஸ்தகத்தை பாருங்களேன், சிங்க கெபில போடுறாங்க. தானியேல் அந்த இடத்துல அலறினதாகவோ அழுது ஜெபித்ததாகவோ சரித்திரம் இல்லை. ஆனா சிங்கங்களின் வாய் கட்டப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நம்பிக்கை எப்படி வந்துருச்சு அப்படின்னா, அவர் எனக்குள் வாசம் பண்ணுவதுதான் அந்த நம்பிக்கை. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா.